கூலி லோகேஷ் கனகராஜ் இயக்கத்தில் ரஜினி நடிப்பில் இன்னைக்கு வெளிவந்திருக்கு. இந்த படத்துக்கு ஏற்கனவே நிறைய எதிர்பார்ப்பு இருந்தது. இந்த படத்தை பற்றி இந்த வீடியோவில் இந்த படத்தோட கதை என்ன அப்படின்னு பார்த்துக்கிட்டிங்கன்னா, ரஜினி வந்து தன்னோட நண்பரோட மரணத்துக்கு வராரு. வரும்போது அவர் மரணம் வந்து இயற்கையான மரணம் இல்லை அப்படின்னு அவருக்கு தெரிய வருது. ஸோ அதனால் அவர் நண்பரை யார் கொலை செஞ்சா அப்படின்னு தேடி அவங்கள பழி வாங்குற கதை தான் இந்த கூலி படத்தோட கதை. இந்த படத்தோட ஹீரோவாக ரஜினி பண்ணியிருக்காரு. அவர் வயசுக்கு அவரால் முடிஞ்ச அளவுக்கு ஸ்டன்ஸாக இருக்கட்டும், அவரால் முடிஞ்ச அளவுக்கு டான்ஸாக இருக்கட்டும் பண்ணியிருக்காரு. அவருக்கு இது ஒரு நல்ல படமாகவே இருந்திருக்கு அப்படின்னு நான் சொல்லணும். அதே மாதிரி இந்த படத்தோட வில்லனாக நடிச்சிருக்கிற 2 பேர். நாகார்ஜுனா வந்து பயங்கர ஸ்டைலிஷாக இருக்கார், பயங்கர யங்காக இருக்கிறாரு, பயங்கர ஃபிட்டாக இருக்கார். ஸோ அந்த கேரக்டரை அவர் ரொம்ப அழகாக பண்ணியிருக்காரு. அந்த ரிச்சான ஒரு வில்லன் அப்படின்ற கேரக்டராக இருக்கட்டும், அவர் பண்ணுற ராவான விஷயங்களாக இருக்கட்டும், ரெண்டுமே சூப்பராக பண்ணியிருக்காரு. சோபின் ஷகீர், ஸோ இவர் தான் என்ன சொல்கிறது, இறங்கி அடிச்சிருக்காரு இந்த படத்தில் அப்படின்னு சொன்னால் இவரோட கேரக்டர் தான். இவர் கேரக்டர் டிசைன் பண்ணப்பட்ட விதமாக இருக்கட்டும், அதை அவர் மோனிகா பாட்டில் ஆடினதாக இருக்கட்டும், ஸ்டன்ஸாக இருக்கட்டும், இல்லை அவர் சிரிக்கிற சிரிப்பில் கூட வில்லத்தனத்தோட ரொம்ப நல்லா பண்ணியிருக்காரு. ஸ்ருதிஹாசன் வழக்கமான படங்களை விட இந்த படம் அவங்களுக்கு நடிக்கிறதுக்கு நிறையவே ஸ்கோப் இருந்தது. அவங்களும் ரொம்ப நல்லாவே பண்ணியிருக்காங்க. இது தவிர கன்னடத்து உபேந்திரா, அமீர் கான் இவங்களோட ரோலும் நல்லா இருந்தது. சத்யராஜ் படம் நெடுக்க வருவார்னு எதிர்பார்த்தாலும் அவர் ஒரு ஃப்ளாஷ்பேக்கும் இப்போ கதையை நகர்வதற்கு முக்கிய காரணமாகவும் இருக்கிறாரு. ஸோ அவர் பார்ட்டும் ரொம்ப நல்லா இருந்தது. ஸோ எல்லோரும் நல்லா நடிச்சிருக்காங்க. அப்படின்னா படம் எப்படி இருக்குது அப்படின்னா, படத்தோட திரைக்கதை வந்து லோகேஷோட படங்களில் கம்பேர் பண்ணும்போது இது வந்து இருக்கிறதுலே தொய்வான திரைக்கதை, தொய்வான கதையும் கூட. ஸோ இவங்க சொல்கிற கதையும் நம்ம கேட்டு பழக்கப்பட்ட ஒரு பழைய கதை. அது அவர் சொல்கிற விதத்தையும் கொஞ்சம் தொய்வாகவே சொல்லியிருக்காரோ அப்படின்னு தான் தோணுச்சு. எல்லாமே நம்ம ப்ரிடிக்ட் பண்ண முடியும். இன்டர்வல் பிளாக்காக இருக்கட்டும், இல்லை செகண்ட் ஹாஃப்லலாம் நீங்கள் சீன் பை சீனே ப்ரிடிக்ட் பண்ணுற அளவுக்கு தான் இருக்குது. அனிருத்தோட பிஜிஎம்ஸ் நல்லா இருந்தது. சில இடங்களில் ஒரே பிஜிஎம்ஐ ரிப்பீட் பண்ணியிருக்காரு, பட் நல்லா இருந்தது. மோனிகா பாட்டு நல்லா இருந்தது, கூல் பவர் ஹவுஸ் பாட்டும் நல்லா இருந்தது. சினிமாட்டோகிராஃபி நல்லா பண்ணியிருந்தாங்க. கிராஃபிக்ஸ் கொஞ்சம் சில இடத்துல சரியாக பண்ணலையோ அப்படின்ற ஒரு ஃபீல் இருந்தது. ஒரு ஃப்ளாஷ்பேக் போர்ஷன் இருக்குது, அதில் கொஞ்சம் பிசத்தட்டமாக இருந்தது. ஸ்டன்ஸ் ரஜினிக்கு ஏற்ற மாதிரி பண்ணியிருக்காங்க. அவர் எந்த அளவுக்கு அவருக்கு ஃப்ளெக்சிபிலிட்டி இருக்குமோ அந்த அளவுக்கான ஸ்டன்ஸ் வந்து பண்ணியிருக்காங்க. ஸோ படம் முன்னாடியே சொன்ன மாதிரி திரைக்கதை வந்து கொஞ்சம் தொய்வாக இருக்கிறதுனால ஃபஸ்ட் ஹாஃப்லேயே எனக்குலாம் கொஞ்சம் போர் அடிச்சது. செகண்ட் ஹாஃபில் போர் அடிக்கிறது சீன்ஸ் நிறையா இருக்குது. ஸோ கிளைமேக்ஸ் ஓரளவு நல்லா இருந்தாலும் அது ரொம்ப ஒரு தொய்வாக போய் அப்படி முடிஞ்ச மாதிரி ஒரு எண்ணம் எனக்கு. ஸோ படம் அபோவ் ஆவரேஜ் இல்லைனா ஆவரேஜ் அப்படின்னு சொல்லலாம். பாருங்கள், பார்த்துட்டு எப்படி இருக்குன்னு சொல்லுங்கள். கண்டிப்பாக குழந்தைங்களை கூப்பிட்டு போகாதீங்க. உங்கள் தேட்டரில் அலோவ் பண்ணாலும் நீங்கள் கூப்பிட்டு போகக்கூடாது. அது வந்து ஒரு என்ன சொல்கிறது, அது பேரண்ட்டோட ரெஸ்பான்சிபிலிட்டி. படம் அந்தளவுக்கு வயலன்ஸ் இருக்குது உள்ள. ஸோ இது வந்து படத்தோட ரிவ்யூ. இதை தாண்டி எனக்கு நிறைய கேள்விகள் இருக்குது. அதெல்லாம் சொல்லாமல் போனோம்னா எனக்கு கொஞ்சம் மன வருத்தமாக இருக்கும். ஸ்ருதிஹாசனை விட ஒரு பவர்ஃபுல்லான ஒரு லேடி ரோல் இந்த படத்தில் இருக்குது. அந்த லேடி ரோல் வந்து ஒரு ஃபைட் சீக்வன்ஸ்லாம் இருக்குது. அந்த ரோல் எனக்கு ரொம்ப பிடிச்சிருந்தது படத்தில். அதுக்கப்புறம் எல்லாரும் ரஜினிக்கு வந்து அவர் அப்படி இவர் இப்படி அப்படின்னு கொஞ்சம் எலிவேட் பண்ணிகிட்டு இருந்தால், ரஜினி வந்து 18வது ஆளாவதோ 19வது ஆள் ஒருத்தர் இருக்கான் அப்படின்னு சொல்லி ஒருத்தனுக்கு எலிவேட் பண்ணுறாரு. அவருக்கு அப்படி ஒரு மாதம் ஒரு சீனும் வச்சுருக்காங்க. ஆனால் தமிழ்நாட்டு திரையரங்களில் அந்த சீனுக்கு ஒரு ரெஸ்பான்ஸும் இல்லை. நான் பார்த்த திரையரங்கத்தில் அட்லீஸ்ட் இல்லை. அவ்வளோ பில்டப் கொடுத்து ரஜினி ஒருத்தனை உள்ளே கொண்டு வராரு. ஆனால் அது ரொம்ப ஃப்ளாட்டாக இருக்குது. ஒருவேளை கன்னட திரையரங்களில் அந்த சீன் நல்லா இருக்கலாம். அது மாதிரி ஜெயிலரை அப்படியே எடுத்து கொஞ்சம் பட்டிட்டிங்கரிங் பண்ணி ரிலீஸ் பண்ண ஃபீலிங் இருக்குது. அது என்ன சொல்கிறது, ஒரே கல்லை 2 வேறு வேறு பாட்டிலில் ஊற்றி கொடுத்த ஒரு ஃபீல் தான். படம் எடுக்க நிறைய ஃப்ளாட்டான மூமெண்ட்ஸ் இருக்குது. எமோஷ்னலாக ஒரு கனெக்டும் இல்லை. அதாவது நட்பு இருக்குது, அப்பா பொண்ணு சென்டிமெண்ட் இருக்குது, ஆனால் எதுவுமே என்னை கனெக்ட் பண்ணல. மற்றவங்களாம் கனெக்ட் பண்ணிச்சான்னு எனக்கு தெரில, பட் என்னைய கனெக்டே பண்ணல. எமோஷ்னலாக இது ஒரு ஃப்ளாட்டான மூவி. ரொம்ப பழைய கதை. அதுக்கு ஸ்க்ரீன் ப்ளேயும் ரொம்பலாம் மெனக்கிடல. இவ்வளோ பண்ணால் போதும் அப்படின்ற ஒரு எண்ணத்தில் பண்ணிட்டாரா, இல்லை அவர் நீ கண்டிப்பாக எனக்கு ஒரு படம் பண்ணணும் அப்படின்னு ரஜினி மிரட்டி பண்ணாரா,
இல்லை விஜய்க்கு நான் நல்லவனா இருக்கணும்னு பண்ணாரா, இல்லை கமல் ஃபேனாக நான் சில செய்கைகள் செய்யணும்னு பண்ணாரான்னு தெரில. லோகேஷ் கனகராஜ் அவரோட ஸ்டாண்டர்ட்லேருந்து இறங்கி இந்த படத்தை பண்ணியிருக்காரு அப்படின்றது தான் எனக்கு ஒரு ஃபீலிங் வந்தது. ஒருவேளை அவருக்கு நிறைய லிமிட்டேஷன்ஸ் இருந்திருக்கலாம். இத்தனை ஸ்டாரை ஹேண்டில் பண்ணும், ரஜினிக்கு இவ்வளோ பவர்ஃபுல்லாக ஏதாவது கொடுக்கணும் அப்படின்ற லிமிட்டேஷன்ஸ் இருக்கிறதுனால இவங்களால இவ்வளோதான் முடியும் அப்படின்னு அவர் நினச்சி பண்ணாரான்னு தெரில. ஏன்னா ஷோபின் சேகருக்கு வந்து ரொம்பவே நல்லா, அவர் கேரக்டரும் நல்லா எழுதியிருந்தார், அவர் பண்ண விதமும் நல்லா இருந்தது. பட் மற்ற யாருக்குமே அது அவ்வளோ நல்லா எழுதியிருந்த ஃபீலிங் இல்லை, இன்க்ளூடிங் ரஜினி. ப்ளஸ் படத்துக்கு வர ரசிகர்கள் வந்து நானே அங்கிள் ஆகிட்டேன், அப்போ ரஜினி ஃபேன்ஸ்லாம் தாத்தாவாக இருப்பாங்க. ஸோ அவங்க வந்து ரஜினி வந்து ஒரு இடத்துல குடிக்காத அப்படின்னு சொல்கிறாரு, அதுக்கும் கை தட்டுறாங்க. அடுத்து ஒரு சீனில் வந்து அவர் பவர் ஹவுஸ் குடிக்கிறார், அதுக்கும் கை தட்டுறாங்க. அது கொஞ்சம் நெருடலாக தான் இருந்தது. சரி, நம்ம விஜய் படமாக இருந்தால் அப்படி பண்ணியிருப்போமா அப்படின்னு யோசிச்சு பார்த்தேன். பண்ணியிருக்கிறதுக்கு வாய்ப்பு இருக்குது. இருந்தாலும் பார்க்குற நம்ம கூட உட்காந்து பார்க்குற ஆடியன்ஸ் அவ்வளோ பவர்ஃபுல்லாக இல்லை. இப்போது மோனிகா பாட்டு சூப்பராக இருந்தது, ஆனால் ரஜினி இன்ட்ரோ பாட்டு வந்து ரொம்ப ஒரு என்ன சொல்கிறது, அதை என்ஜாய் பண்ணுற அளவுக்கு இருந்ததா அப்படின்னா இல்லை. படம் பாட்டு ஸ்டார்ட் ஆகையில் எல்லோரும் ஓனாங்க, அதுக்கப்புறம் அப்படியே அமைதியாக இருந்தாங்க. ஸோ அந்த எனர்ஜி லெவல்லாம் கொண்டு வர முடியாதுன்னா நம்ம அந்த இன்ட்ரோ சாங்கை கட் பண்ணிக்கலாம், அது ஒன்றும் தப்பு இல்லை. அதுக்கு பதிலாக எஜமான் படத்தில் இருக்கிற இன்ட்ரோ சாங் மாதிரி ரஜினிக்கு ட்ரை பண்ணால் நல்லாயிருக்கும் அப்படின்றது என்னோட தாழ்மையான கருத்து. அதுக்கப்புறம் ரொம்ப முக்கியமாக நம்ம ஸ்கூல்லலாம் ஆண்டு விழா நடக்கும்போது ஸ்டேஜில் வந்து நம்ம எச்எம் உட்காந்துருப்பார். வர்ற சீஃப் கெஸ்ட் வந்து பயங்கர மட்டமாக எதாவது பேசிகிட்டு இருப்பார். அப்போ வந்து நம்ம எச்எம் மட்டும் கை தட்டுவார். எச்எம் கை தட்டுட்டாருன்னா நம்மளாம் என்ன பண்ணணும்னா நம்மளும் சேர்ந்து கை தட்டணும். ஸோ அதுதான் வந்து தம்ப் ரூல். அது மாதிரி தேட்டரில் எல்லாரும் ஃபைட்டு ஸ்டார்ட் ஆகி அமைதியாக இருக்காங்க. அப்போ அனிருத் மட்டும் அரங்க மதிர விசில் பறக்கவே அப்படின்றாரு. உடனே இவங்களாம் விசில் அடிக்கிறாங்க. இது ஃபர்ஸ்ட் ஹாஃபில் நடந்துச்சு. செகண்ட் ஹாஃபில் 2 இடத்துல இதே பாட்டு திரும்ப போட்டாங்க, ஆனால் யாருமே அடிக்கல. அதனால் அனிருத்தால் மட்டும், அவர் வார்த்தைகளால் மட்டும், அவரோட மியூசிக்கால் மட்டும் படத்தை காப்பாற்ற முடியாது என்பதை அனிருத்தோடு சேர்ந்து மற்றவங்களும் உணர்ந்து கொள்ள வேண்டும். மற்றவங்களும் வேலை பார்க்கணும். ஒரு வேலை ஃபோர்ஸ் பண்ணி இனிமேல் யாரையும் வேலை வாங்கக்கூடாது. ஸோ உங்களுக்கு பிடிச்சிருந்தா போய் படம் பாருங்கள். படம் பார்த்துட்டு உங்களுக்கு பிடிச்சிருக்கா பிடிக்கலையா அப்படின்னு கமெண்ட்டில் சொல்லுங்கள். ரொம்ப மோசமான படம்லாம் இல்லை, டீசெண்டான படம். ஆனால் லோகேஷ் கனகராஜுக்கு இது ஒரு மோசமான படம். இதுக்கு மேலே யாரும் லியோவோட ஃப்ளாஷ்பேக் வந்து என்ன அது அவ்வளோ மோசமாக இருந்துச்சு அப்படின்னு சொல்ல மாட்டாங்க. ஏன்னா இது அதோட மோசமாக இருக்குது. தேங்க்யூ.